இந்த நாளினுடைய தலைப்பு வந்து கொந்தளிப்பான இக்காலகட்டங்களில் வார்த்தையை அறிவித்தல். அப்போஸ்தலர் 4:4 நம்மளுக்கு ஒரு செய்தி வருகிறது. இந்த உலகம் உபத்திரவத்திலும் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் கொந்தளிப்பான நிலையில் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை தான். இந்த உலகம் எந்த போக்கில் போய்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாம் நன்கு அறிந்த உண்மை. பாவத்திலும் சாபத்திலும் பிரச்சனையிலும் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தையும் இழந்து கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் அறிவோம். இதனுடைய பின்னணி நாம் பார்ப்போம். இன்று நாம் இருப்பது போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலர் காலமும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல விரக்தியிலும் ஏமாற்றத்திலும் நிச்சயத்திலும் இருந்தார்கள். குழப்பமும் அச்சமும் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பொழுதிலும் பெந்தோகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவர்கள் பெற்றிருந்தாங்க. அப்போஸ்தலர் 2 நம்ம பார்க்குறோம். தேவ வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பெற்றிருக்கிறாங்க. அப்பொழுது விசுவாசி ஆலயத்தில் முடவர் ஒருவரையும் ஆண்டவர் குணமாக்கினதை அவர்கள் பார்த்தாங்க. ஆனாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுதளிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு லூக்கால இந்த சுவிசேஷங்களில் அவனுக்கு ஒரு உவமை சொல்கிறார். விதைக்கிறவன் விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அது 4 விதைகளை பற்றி சொல்கிறாரு. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், முள்பொதிரில் விதைக்கப்பட்ட விதைகள், கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக ஆண்டவர் இந்த உவமை சொல்கிறாரு. அப்போது கூட வசனத்தை கேட்டவர்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது மத தலைவர்களும் உபத்திரவத்திலும் உண்டாயிருந்த அந்த நிலையில் அப்போஸ்தலர் 4:4 சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. கொந்தளிப்பான இந்த காலகட்டத்தில் வார்த்தை எவ்வளவு வல்லமையை செயல்பட்டதும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளோ பேர் ஆண்டவர் வார்த்தையை வெளிப்பட்டாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல் அவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் வழி விலகி போகிறாங்க. அது நம்மளுக்கும் தெரியும். இப்போ கூட ஆண்டவர் பாஸ்ட்டு நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தை அவர் பேசும்போது கூட ஆலயத்தில் இருக்கும்போது நல்ல அந்த வசனத்தை கேட்குறோம், ஒரு மன திருப்தியோடு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் அந்த வாரம் முழுவதும் அது நம்மளுக்கு கிரியை செய்தா, அதை நாம் ஏற்றுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஆராய்ந்து பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. பேதுரும் யோவானும் ஜனங்களுக்கு உபதேசித்தார்கள். இவைகளை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். அதனால் செய்தி கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அது நிமித்தம் அவர்கள் இருவரையும் சிறைச்சாலையில் போட்டாங்க. அப்போஸ்தலர் 1:4 அவர்கள் வசனத்தை கேட்குறாங்க. கடைசி நாட்களில் ஞானஸ்தானம் பற்றியும் ஆண்டவர் பேசுகிறாரு. அது அப்போஸ்தலர் பேசுகிறாங்க. அப்போ கூட அந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்பொழுது சத்தியம் வெளிச்சம் உண்டு என்பதையும் அப்போஸ்தலர் 4:4 நம்மளுக்கு வசனம் வருது. வசனங்களை வெறும் அது குறிப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை குழப்பமும் நிச்சயமின்றி உலகிலேயே நிலவுகின்ற சமயங்களில் தேவனுடைய ஒரு வெளிச்சம் மக்களோடு நமக்கு ஊக்கமும் கொடுத்து நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் அனுப்பும். அதுதான் அவரது வார்த்தை. தேவ வார்த்தையின் வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்புறம் எபிரேயர் 4:12 ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, ஆவியையும் கணுக்கான ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் அவருடைய வார்த்தை இருக்கிறது. நாம் ஒரு வழியில் போகும்போது ஒரு தவறு ஏதோ ஒன்று செய்கிறோம், அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வருது. அது நம்ம மனசை இது தப்பு இது தவறுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியத்தக்கதாக அந்த புரிதலையும் அந்த வார்த்தை நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறது. எனவே இது அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், அந்த 3 விதைக்கு அது பயன்படுத்துகிறாங்க. அப்போது எலன் ஜி ஒயிட் அம்மா சொல்கிறாங்க, அந்த வசனத்தை கேட்டவர்கள் கூட ஆண்களும் சரி பெண்களும் சரி பாவ பழக்கங்களிலும் வாழ்கின்ற பாவ சங்கிலிகளில் உடைத்தெறுகிற சுயநலத்தையும் தோற்றத்தையும் தீட்டானவர்களையும் பயபக்தி குடிக்காரர்களையும் தெளிவாக்கும்
ஒழுக்கமற்றவர்களையும் ஒழுக்கமாகவும் மாற்றியிருக்கிறாங்க. சாத்தானுடைய சாயலை தரித்தவர்களும் ஆத்துமாக்களை தேவனுடைய சாயலில் மாறியிருக்கிறாங்க. இந்த மாற்றது போல் வேறு எந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஜி ஒயிட் அம்மா சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டவர்கள் இவ்வளோ பேர் மனம் மாறி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட தேவன் நம்மளுக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கும் போதும் நம்ம வேதம் வாசிக்கும் போதும் அந்த வார்த்தையில் நம்ம உற்று கவனிக்கும் போது தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கிறது அவருடைய வார்த்தை. கொந்தளிப்பான காலகட்டத்தில் வாழ்கிற இந்த உலகம் பாவத்தில் நிலைவும் மேலும் முழுகி வருகிற, ஆனாலும் நம்பிக்கை உண்டு. கிறிஸ்துவின் மிகப்பெரிய நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. தேவ வார்த்தை பல்வேறு தடைகளை உடைத்தெறிகிறது. கிறிஸ்து அது தேவ அன்பையும் உண்மையும் தன்மையும் நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு தடைகளையும் உடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மளையும் இந்த ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுதல். இயேசுவின் நாமத்தினாலே பேச போதிக்கவே கூடாது என பேதுருவும் யோவானையும் எச்சரித்த போதிலும் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுப்பதா தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று கேட்டார்கள். வசனம் 19 அற்புதமாக சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ சிலர் 20 நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி? நாங்கள் கண்டதும் கேட்டதையும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் ஊழிய அழைப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி வசனம் 4 சொல்கிறது. இந்த நிகழ்வுகள் 2000 வருடங்களுக்கு முன்பாக கடந்த நிலையில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நம்பிக்கை செய்தி உலகத்திற்கு தேவைப்படுகிறது. நிச்சயம் கொந்தளிப்பும் அதிகரித்த மக்கள் வாழ்கின்ற அர்த்தத்தையும் புதிதாக கொடுக்கிறது. கிறிஸ்துவ மட்டுமே காணப்படுகிற இந்த சத்தியங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சமாதானத்தையும் மக்களுக்கு கொடுத்த செய்தி அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. போன வாரத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது நானும் பிரீத்தி பேசிட்டு போனோம். எல்லாம் அந்த மலைப்பகுதியில் ஊழியம் செஞ்சுருக்குறாங்க. நாம் தான் ரொம்ப லேட்டாக போகிறோங்க்கா அப்படின்னு. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவங்க வேறொரு சபைக்கு போயிருந்தாலும் எங்களை அன்போடு அழைப்பாங்க. இந்த சிரித்த முகத்தோடு நாங்கள் போயிட்டு அவங்க சொன்ன ஜெப குறிப்புக்கு நாங்கள் ஜெபித்து வந்திருப்போம். ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பார். நாங்கள் போய் கேட்கும்போது நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு ஜெப குறிப்பு இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவருடைய வல்லமை அந்த இடத்துல நாங்களும் அதை பார்த்துருக்குறோம் ஊழியத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை பூமியின் வரலாற்றில் இறுதியில் வாழ்கிற நமக்கு உரியவை. இவைகள் சம்பவிக்கும் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் குழப்பமான காலகட்டத்தில் இருக்கிறது. கடல் அலைகள் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிற பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கள் பயந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. நாம் கூட அந்த சமீபத்தில் இந்த கேரளா பகுதியில் நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வருகை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவனை அறியாதவர்கள் மனக்குழப்பத்திலும் சோர்ந்து போகின்ற நிலைமையிலும் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருந்தாலும் ஏன்னா வெளிப்படுத்த விசேஷத்தில் அவருடைய வருகை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, மனுஷகுமாரன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் இந்த புயலுக்கும் மத்தியிலும் நான் தான் பயப்படாதிருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை கேட்டார்கள். உலகம் தேவ துரோகத்திலும் துன்பத்திலும் கிடக்கும் தேவனுடைய கற்பனைகளும் எதிராக கலகம் செய்வது உலகம் முழுவதிலும் காணப்படுகின்றன. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது, நான் தான் பயப்படாதிருங்கள். நான் இந்த திரும்பி வாசிக்கும் போது இந்த வார்த்தை எனக்கே ஆண்டவர் சொல்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் தான் பயப்படாதேன்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கே சொன்ன மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணி
திரும்ப அதை நான் படிச்சிருந்தேன். ஆனாலும் கூட என் தேவன் இந்த இதனுடைய எச்சரிப்பின் செய்தியை வந்து மக்களுக்கு அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு பகுதிக்கும் விடுபட்ட பகுதிக்கும் போன வாரம் சொன்ன இந்த பக்கம் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த பக்கம் விட்டுட்டு கூட அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வந்தோம். இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்கிறதுல எத்தனையோ பேர்கள் இவ்வளோ ஒரு விபத்துலேயும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் இருந்து அழிஞ்சு போகிறாங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் தான் பயப்படாது என்று. பேதுருவும் யோவானும் சிறையில் இருக்கும்போது விடுவிக்கப்படுவார்கள். எல்லாவற்றையும் மக்கள் கேட்டபோது ஒருமனப்பட்டு தேவனை அவர்கள் துதித்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல வந்து அற்புதமாய் கிரியை செய்கிறார். அப்போஸ்தலர் 4:31 நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்துட்டு போகும்போது, நாங்கள் கூட போகும்போது ஊழியம் செஞ்சுட்டு வரும்போதும் ஜெபித்துட்டு தான் வருவோம். அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் தைரியமாக இன்னும் ஆண்டவர் பற்றி சொல்லணும். பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் ஊற்றப்படணும். இந்த கடைசி காலத்தில் செய்தியை வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மையர் சொல்லியிருக்கிறாங்க. தேவ வாக்குறுதிகளின் நிர்பந்தம் ஊழிய அழைப்பு ஏற்றுக்கொள்ளும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு ஒரு தெய்வீக பொறுப்பை இருந்தது அடிப்பதனால் இன்றும் இருக்கின்றது. அது ஒரு விருப்பத்தோர் அல்ல, செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளுக்கு அடையாளமாக தான் இந்த ஊழிய அழைப்புகள் கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 4:4 சொல்லுது, வார்த்தை தியானிக்கவும் நாம் ஊழிய பணிகளில் ஞாபகமாக வர வேண்டும். நிச்சயமின்றி குழப்பமாக இருக்கிறவர்கள் அந்த காலகட்டத்திலும் தொலைந்து போனவர்களையும் தைரியமாக தடுமாற்றமின்றி அணுகுவதற்கு அழைப்பை பெற்றிருக்கிறோம். உலக அளவில் கொந்தளிப்பாக காணப்படுகிற இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம், அதன்படி நாம் நடப்போம். நம்முடைய ஆலயத்தில் கூட பின்மாற்றத்தில் கொண்டு போகிறாங்க. அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு நம்ம எந்த ஒரு தடுமாற்றமின்றி நாம் போயிட்டு அவர்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாமும் யோவானும் பேதுருவை போல ஆண்டவர் கண்டதையும் கேட்டதையும் பேசுவோம். நம்ம தைரியமாக அவர்களுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை நாம் போதிக்க விடும். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்தில் மேரி அம்மா ஃபஸ்ட்டு போய் பார்க்க போனோம். லாஸ்ட்டாக ஒரு 3-4 வாரமாக விட்டுட்டு நாங்கள் போனோம். போன பிறகு போன வாரம் சொன்னாங்க, நீங்கள் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாரத்திலே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எங்களுடைய உள்ளமே அப்படியே உடஞ்சி போச்சு. அந்த குளிரில் வெறும் சாதம் மட்டும் செஞ்சுட்டு வச்சுருக்கிறேன், குழம்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நடா இது, ஐயோ ஆண்டவரே இப்படி வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். சரிங்கம்மா, நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதிர்பார்த்தது நம்மளுக்கு தெரியல, ஒருவேளை கேட்டிருந்தா எட்டுன்னு போயிருப்போமோ. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படியேப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தோம், பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதை தேவை உள்ளவர்களிடத்தில் நாம் போய் அறிந்து அவர்களுக்கு நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாரா.